அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 25. கடற்காய்ச்சல். சக்க சேனாபதி பதறிப்போனார். நடுக்கடலில் குமாரபாண்டியனுக்கு அப்படி ஓர் நிலை ஏற்படும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. சிலருடைய உடல் இயல்புக்கு தொடர்ந்தாற்போல கடலில் பயணம் செல்வது ஒத்துக்கொள்ளாது. ராஜசிம்மனுக்கு கடற்காய்ச்சல் வருவதற்கான அறிகுறிகள் இருந்ததை முன்கூட்டியே அவர் உணர்ந்து கொண்டார். சுருண்டு சுருண்டு படுத்துக்கொள்வதையும் சோர்வடைந்து தென்படுவதையும் கொண்டே கடற்காய்ச்சல் வரலாம் என்று அனுமானித்திருந்தார். ஆனால் அது இவ்வளவு கடுமையான நிலைக்கு வந்துவிடும் என்று அவர் நினைக்கவில்லை. அன்று மாலை நேரத்துக்குள் காய்ச்சல் மிகுதியாகிவிட்டது. குமாரபாண்டியன் தன் நினைவென்றி கிடந்தான். ஏற்கனவே அவனுக்கு ஒற்றை நாடியான உடல். காய்ச்சலின் கொடுமையால் அந்த உடல் அள்ளித்தண்டாக துவண்டு போய்விட்டது. வெறும் காய்ச்சலோடு மட்டும் இருந்தால் பரவாயில்லை, மன உளைச்சலும் சேர்ந்து கொண்டது. தன் செயலை பற்றி தாய் என்ன நினைப்பாள்? மகாமண்டலேஸ்வரர் என்ன நினைப்பார்? அன்பையெல்லாம் அள்ளிச் சொரிந்து ஒட்டிக்கொண்டு பழகிய மகாமண்டலேஸ்வரரின் அருமை பெண் குழல்வாய்மொழி என்ன எண்ணுவாள் என்று இத்தகைய கவலைகள் வேறு குமாரபாண்டியன் மனத்தை கலக்கி இருந்தன. அவன் கப்பல் தளத்தில் படுத்துக்கொண்டு தன்னை மறந்து உறங்கிய போது ஒரு கனவு கண்டிருந்தானே, அந்த கனவும் அவன் உள்ளத்தை குழப்பிக் கொண்டிருந்தது. காய்ச்சல், சோர்வு, கலக்கம், குழப்பம் எல்லாவற்றுக்கும் நடுவில் அவன் நெஞ்சுக்கு ஆறுதலான நினைவு ஒன்றும் கோடையின் வெப்பத்தினிடையே சிலுசிலுக்கும் தென்றலைப் போல ஊடுருவி கொண்டிருந்தது. அதுதான் மதிவதனி என்ற இனிய கனவு. பழுத்த மாங்காயில் காம்போரத்து செங்கனிகளின் செழுமை போல கண்ணங்குழிய சிரிக்கும் மதிவதனியின் கன்னிச் சிரிப்பு மூடினாலும் திறந்தாலும் அவன் இமைகளுக்குள்ளே நிறைந்து நின்றது. பூவுக்குள் மர்மமாக மறைந்து நிற்கும் நறுமணம் போல அந்த பெண்ணின் சிரிப்புக்குள் ஏதோ ஒன்று மறைந்திருந்து தன்னை கவர்வதை அவன் உணர்ந்தான். காய்ச்சலின் வெப்பம் அவன் உடலெங்கும் கனன்றது. மதிவதனியை பற்றிய நினைவோ அவன் உள்ளமெங்கும் குளிர்வித்தது. சக்க சேனாபதி அவன் தலைப்பக்கத்தில் கன்னத்தில் ஊன்றிய கையுடன் அமர்ந்திருந்தார். குமார பாண்டியனையும் அவன் கொண்டு வரும் பாண்டிய மரபின் அரசுரிமை சின்னங்களையும் பத்திரமாக ஒரு குறைவுமின்றி ஈழ நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பு அவருடையதுதானே. அவர் கவலைப்படாமல் வேறு யார் கவலைப்பட முடியும்? இலங்கை பேரரசன் காசிபனின் உயிர் நண்பனான ராஜசிம்மனை கடற்காய்ச்சலோடு அழைத்து கொண்டு போய் அவன் முன் நிறுத்தினால் அவனுடைய கோபம் முழுவதும் சக்க சேனாபதியின் மேல்தான் திரும்பும். காசிபனுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடாமல் கப்பல் ஈழமண்டல கரையை அடையும் முன்பே குமாரபாண்டியனுக்கு சுகம் ஏற்பட்டு அவன் பழைய உற்சாகத்தை பெற வேண்டும் என்று எல்லா தெய்வங்களையும் மனதுக்குள் வேண்டிக் கொண்டிருந்தான் சக்க சேனாபதி. இளவரசன் ராஜசிம்மனின் உடலுக்கு அதிர்ச்சி ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கப்பலை கூட வேகத்தை குறைத்து மெதுவாக செலுத்த வேண்டும் என்று மாலுமியை கூப்பிட்டு எச்சரிக்கை செய்திருந்தார். கடற்காய்ச்சலை விரைவாக தணிப்பதற்கு போதுமான மருந்துகள் கப்பலிலேயே இருந்த போதும் அவருக்கு கவலை என்னவோ ஏற்படத்தான் செய்தது. எல்லோருக்குமே கப்பலில் அந்த ஒரே கவலைதான் இருந்தது. கப்பலை செலுத்தும் மாலுமி, கப்பலின் பொறுப்பாளரான கலபதி, சாதாரண ஊழியர்கள் எல்லோரும் குமாரபாண்டியனுக்கு சீக்கிரமாக உடல் நலம் ஏற்பட வேண்டுமே என்ற நினைவிலேயே இருந்தனர். இன்னும் 2 நாள் பயணத்தில் கப்பல் இலங்கை கரையை அடைந்துவிடும். கப்பலின் வேகத்துக்கும் வேகமின்மைக்கும் ஏற்ப கூட குறைய ஆகலாம். நீண்ட பகல் நேரம் முழுதும் ராஜசிம்மன் அன்றைக்கு கண் விழிக்கவே இல்லை, உணவும் உட்கொள்ளவில்லை. தூக்கத்தில் அவன் என்னென்னவோ பிதற்றினான். மாலையில் பொழுது மங்கும் நேரத்திற்கு அவன் கண் விழித்தான். தாமரையின் சிவப்பான உட்புறத்து அகவிதழை போல அவனுடைய கண்கள் சிவந்திருந்தன. ஈரக்கசிவும் கலக்கமும் கூட தென்பட்டன. இளவரசே, காய்ச்சல் உடம்போடு நீங்கள் இப்படி பசியையும் சேர்ந்து தாங்கிக் கொண்டிருப்பது நல்லதில்லை. ஏதாவது கொஞ்சம் உணவு உட்கொள்ளுங்கள் என்று சக்க சேனாபதி கெஞ்சினார். நான் என்ன செய்யட்டும்? எனக்கு உணவு வேண்டி இருக்கவில்லை. வாயெல்லாம் சுவைப்புலன் மரத்து போய் கசந்து வழிகிறது. என்னை வற்புறுத்தாதீர்கள் என்று குமாரபாண்டியனிடமிருந்து பதில் வந்தது.
தட்டு தடுமாறிக்கொண்டே தளத்தில் விரித்திருந்த விரிப்பில் தள்ளாடி எழுந்து உட்கார்ந்தான். அவனுக்கிருந்த தளர்ச்சியை கண்டு பதறி கீழே சாய்ந்து விடாமல் சக்கசேனாபதி முதுகு பக்கமாக தாங்கிக் கொண்டார். நோயுற்று தளர்ந்திருக்கும் அந்த நிலையிலும் ராஜசிம்மனின் முக மண்டலத்தில் யாரையும் ஒரு நொடியில் கவர்ந்து தன் வயமாக்கிக் கொள்ளும் அந்த அழகு குறுகுறுப்பு மட்டும் குன்றவே இல்லை. சக்கசேனாபதியின் பருத்த தோள்களில் சாய்ந்து கொண்டு பெருமூச்சு விட்டான் அவன். ஈழ நாட்டு கரையை அணுகுவதற்கு முன் உங்களுக்கு உடல் தேரவில்லையானால் காசிய மன்னருக்கு நான் காரணம் சொல்லி மீள முடியாது. நான் சரியாக கவனித்து அழைத்து கொண்டு வராதனால்தான் உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்க வேண்டும் என்று என்னை கோபித்துக் கொள்ள தொடங்கிவிடுவார் அவர் என்று சக்கசேனாபதி கூறியதற்கு ராஜசிம்மன் உடனே மறுமொழி கூறவில்லை. சிறிது நேரம் நிதானமாக எதையோ சிந்தித்துவிட்டு பதில் சொல்லுகிறவனைப் போல, சக்கசேனாபதி, உடற்காய்ச்சலை விட இப்போது மனக்காய்ச்சல் தான் அதிகமாகிவிட்டது என்று தழுதழுக்கும் குரலில் சொன்னான். அந்த சொற்களை சொல்லும் போது உணர்ச்சி குமுறலின் வேதனையால் வார்த்தைகள் தடைப்பட்டு வந்தன. நெஞ்சு பலமாக விம்மி தணிந்தது. சக்கசேனாபதி அதை கண்டு பயந்தார். அவனது நெஞ்சை மெதுவாக தடவி விட்டு கொண்டவாறே, இளவரசே, காய்ச்சல் உள்ள போது இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசவோ நினைக்கவோ கூடாது. எதை பற்றியும் மனத்தை கவலைப்பட விடாமல் நிம்மதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். என்னால் அப்படி நிம்மதியாக இருக்க முடியவில்லையே சக்கசேனாபதி. முள்ளில் புரண்டு கொண்டு பஞ்சனையாக நினைத்து கொள்வதற்கு நான் யோகியாக இருந்தால் அல்லவா முடியும்? ஆசையும் பாசமும் ஆட்டி வைக்க ஆடும் சாதாரண மனிதன்தானே நானும். நான் செய்து விட்டனவாக என்னாலே உணரப்படும் என் தவறுகள் நிழல் போல் என்னை சாடுகின்றனவே. ராஜசிம்மன் மனவேதனையோடு இப்படி சொல்லிய போது அவனுக்கு என்ன பதில் சொல்வதென்று சக்கசேனாபதிக்கு விளங்கவில்லை. அவர்கள் இருவருக்கும் இடையே சில வினாடிகள் மௌனம் நிலவியது. இருந்தார் போலிருந்து ராஜசிம்மன் திடீரென்று குமுறி அழ ஆரம்பித்து விட்டான். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தார் அவர். அவனை வேதனைக்குள்ளாக்கி இருக்கும் எண்ணம் என்னவென்று சக்கசேனாபதியினால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. உடலில் நோய் வேதனை அதிகரிக்கும் போது சில மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே அசட்டத்தனமாக வாய்விட்டு அழுது கொள்வதுண்டு. குமார பாண்டியனுடைய அழுகையும் அந்த வகையை சேர்ந்ததுதானா என்று எண்ணி வருந்தினார். இளவரசர் இப்படி வர வர சிறு குழந்தையாக மாறிக்கொண்டு வந்தால் நான் எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? எதற்காக, எதை நினைத்து கொண்டு இப்போது நீங்கள் அழுகிறீர்கள்? அவன் முகத்தருகே நெருங்கி குனிந்து விசாரித்தார் அவர். இத்தனை நாளாக இடையாற்று மங்கலம் மாளிகையில் போய் யாருக்கும் தெரியாமல் திருடனைப் போல் ஒளிந்திருந்தேனே. என் அன்னையை போய் பார்க்க வேண்டுமென்று என் பாழாய்ப்போன மனத்துக்கு தோன்றவே இல்லையே. சக்கசேனாபதி பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று என் தாய் அடிக்கடி ஒரு பழமொழியை சொல்லுவாள். அதற்கேற்றாற் போலவே நானும் நடந்து கொண்டிருக்கிறேன். என் செயல்களை எல்லாம் தெரிந்து கொண்டால் என் தாயின் மனம் என்ன பாடுபடும்? என்னால் யாருக்கு என்ன பயன்? எல்லோருக்குமே கெட்ட பிள்ளையாக நடந்து கொண்டு விட்டேன். இதையெல்லாம் நினைத்தால் எனக்கே அழுகையாக வருகிறது. மகாமண்டலேஸ்வரர் என்னை பற்றி எவ்வளவோ நம்பிக்கையும் நல்ல எண்ணமும் வைத்துக்கொண்டு இடையாற்று மங்கலத்தில் கொண்டு போய் தங்க செய்திருந்தார். நான் அவருக்கே நம்பிக்கை துரோகம் செய்து ஏமாற்றி அரசுரிமை பொருட்களை கவர்ந்து கொண்டு வந்துவிட்டேனே என்று சக்கசேனாபதியிடம் அழுது கொண்டே சொல்லி புலம்பினான் அவன். என்ன கூறி என்ன விதத்தில் அவனை சமாதானப்படுத்துவதென்றே அவருக்கு தெரியவில்லை. இல்லாததையெல்லாம் நீங்களாக கற்பனை செய்து கொண்டு அழாதீர்கள். சந்தர்ப்பங்கள் நம்மை எப்படி நடத்தி கொண்டு போகின்றனவோ அப்படித்தானே நாம் நடக்க முடியும். உங்கள் மேல் என்ன தவறு இருக்கிறது? மகாமண்டலேஸ்வரர் உங்களை அவ்வளவு கட்டுக்காவலில் ரகசியமாக வைக்காவிட்டால் நீங்கள் உங்கள் அன்னையை சந்தித்திருக்க முடியுமா? போரும் பகைவர் பயமும் முந்த இந்த சூழலில் அரசுரிமை சின்னங்கள் இடையாற்று மங்கலத்தில் இருப்பதை விட இலங்கையில் இருப்பதே நல்லது என்று ஒரு விதமாக ஆறுதல் சொன்னார். என்னை அங்கே கூட்டிக் கொண்டு போய் அவற்றை காண்பியுங்கள் என்று கப்பலில் அரசுரிமை பொருட்கள் வைத்திருந்த அறையை சுட்டிக்காட்டி பிடிவாதம் பிடித்தான் அவன். மெல்ல எழுந்திருக்க செய்து நடத்தி கூட்டிக் கொண்டு போய் காண்பித்தார். குழந்தை ஆச்சரியத்தோடு பார்ப்பது போல் முடியையும் வாளையும் சிம்மாசனத்தையும் திரும்ப திரும்ப தொட்டு பார்த்தான் ராஜசிம்மன். அந்த அறையிலிருந்து வெளிவந்ததும் என்னை உடனே மேல்தளத்துக்கு கூட்டிக் கொண்டு போனால்தான் ஆயிற்று என்று முரண்டு பிடித்தான்.
அந்த திறந்த வெளிக்காற்று காய்ச்சல் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது என்று அவர் எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தார். அவன் கேட்கவில்லை. மேல் தளத்தில் கூட்டிக் கொண்டு போய் நிறுத்தினார். மேலே மாலை நேரத்து வானின் செம்பொன்னிற செம்முகில்கள் ஆகாய வெளியை தகத்தகாயம் செய்து கோலமிட்டிருந்தன. வானின் பிறை சந்திரனை எட்டி பிடித்து விடுவது போல் அலை கைகளை மேலே எழுப்பியது நீலக்கடல். ராஜசிம்மன் கண்ணீரை துடைத்து கொண்டு விழிகளை இமைக்காமல் கடலையும் வான்வெளியையும் நாற்புறத்திலும் திரும்பி திரும்பி பார்த்தான். அந்த வானில், கடலில், அலைகளில், மேகங்களில், பிறைச்சந்திரனில் அவன் எதை கண்டானோ? சக்கசேனாபதி, கீழே போய் அந்த வலம்புரி சங்கை எடுத்து வாருங்கள் என்றான். அவர் கீழே சென்றார். திரும்பிய பக்கமெல்லாம் செம்பவழத்தீவில் சந்தித்த அந்த அழகியின் முகமே தெரிவது போலிருந்தது ராஜசிம்மனுக்கு. அந்த அற்புதமான இயற்கையின் சூழல் அவனை என்னவோ செய்தது. அவனுடைய நாவின் நுனியில் சில சொற்கள் துடித்தன. அவன் உள்ளம் ஏதோ ஒன்றை உணர்ந்து எதையோ அழகாக வெளியிட கிளர்ந்து அடுத்த வினாடி அவன் பாடத் தொடங்கினான். அலை ஓசையை இடையிட்டு அவன் இனிய குரல் ஒலித்தது. அந்த இனிமையில் மதிவதனியின் நினைவு அவனுள் சுழன்றது. மின்னலின் ஒளி எடுத்து முகில் தன்னில் குழல் தொடுத்து பொன்னில் நிறம் படைத்து பிறையினில் நுதல் மடுத்து புன்னகை முல்லையாகி புருவங்கள் விற்களாகி கண்ணலின் சுவை குயிற்றா கருவிளை கண்களாக்கி மென்னடை பரதமாகி மெல்லிதழ் பவழமாகி பன்னெடுங்காலமெனும் படைப்பினுக்கு அழகு காட்டி கன்னிமையெனும் ஓர் கற்பகம் பழுத்ததம்மா. சங்கோடு வந்து நின்ற சக்கசேனாபதி அந்த இசை வெள்ளத்தில் சொக்கி நின்றார். உங்களுக்கு இவ்வளவு நன்றாக பாட வருமா என்ற அவர் கேள்விக்கு பதில் கூறாமலே அவரிடமிருந்து சங்கை வாங்கி கொண்டான் அவன்.